نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு சிறப்பு பொருந்திய மாதத்தினுடைய ஆரம்பத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் சிறப்பினை பற்றி அல்லாஹு தாலா தன் திருமறையிலே கூறுகையில் இவ்வாறு கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்திலே தான், இந்த ரமலானுடைய மாதத்திலே தான் அல்லாஹு தாலா திருமறையான குர்ஆனை இறக்கி வைத்ததாக கூறுகிறான். இது மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் சிறப்பினை கூறுகையில் இவ்வாறு கூறுகிறார்கள், ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மாதத்திலே தான் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கிறது. இந்த இரவிலே அடியான் அமல் செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் சுவனத்தையும் அடையலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுடன் முடித்து விடாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவ்வளுஹா, இந்த மாதத்தினுடைய முதல் பத்திலே ரஹ்மத்துன், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை தேட வேண்டும் என்பதாகவும், இந்த மாதத்தின் இரண்டாவது பத்தில் அவுசத்துஹா மக்ஃபிரத்துன், இந்த மாதத்தின் இரண்டாவது பத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மக்ஃபிரத்தை தேட வேண்டும் என்பதாகவும், ஆஹிருஹா, இந்த மாதத்தினுடைய இறுதி பத்தில் எத்துக்கும் மினன்னார், அல்லாஹ்விடத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ஃபிரத்தையும் இத்துக்கும் மினன்னார், இவ்விரண்டையும் ரஹ்மத்தை விட ஏன் முற்படுத்தினார்கள் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் மக்ஃபிரத்தும் இத்துக்கும் மினன்னார், இவ்விரண்டையும் விட அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் விசாலமானது. அந்த ரஹ்மத்தை நாம் அடைந்தால்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து மக்ஃபிரத்தையும் அவனுடைய அந்த நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பும் பெற முடியும். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் ரஹ்மத்தை பற்றி கூறுகையில் இவ்வாறு கூறுகிறார்கள், இன்ன லில்லாஹி மிஅத்து ரஹ்மத்துன், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை 100 பங்குகளாக ஆக்கி வைத்திருக்கின்றான். ஃபஅன்ஸல மின்ஹா, அந்த 100 ரஹ்மத்திலிருந்து இறக்கினான் ரஹ்மத்தன் வாஹிதன், ஒரே ஒரு ரஹ்மத்தை இறக்கினான். அலல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிம், ஜின் மனிதர்கள் இன்னும் கால்நடைகளின் மீது அவிலிருந்து ஒரே ஒரு ரஹ்மத்தை இறக்கினான் என்று கூறுகிறார்கள். ஆக சகோதரர்களே, அல்லாஹு தாலாவினுடைய 1% ரஹ்மத்தே இந்த அளவு இருக்கின்றது என்றால், அவனுடைய மீதமுள்ள 99% ரஹ்மத் எந்த அளவு இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இத்துடன் முடிக்காமல் பின்னால் இவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மீதமுள்ள 99% ரஹ்மத்தை அல்லாஹு தாலா தன் அடியானின் மீது கியாமத் நாளிலே காட்டுவான். இதன் மூலம் எந்த ஒரு அடியானையும் அல்லாஹு தாலா நரகத்திற்கு செல்ல விடாமல் பாதுகாத்து அவனுடைய ரஹ்மத்தின் மூலம் நம்ம அனைவரையும் சுவனம் நுழைய வைப்பான். பிறகு மற்றொரு இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா மண் முதல் மனிதன் வரை அனைத்தையும் படைத்து முடித்து தன் அரிசிற்கு மேலே இவ்வாறு ஒரு வாக்கியத்தை அமைத்திருக்கின்றான். அந்த வாக்கியம் என்னவென்றால், இன்ன ரஹ்மதி, நிச்சயமாக என்னுடைய ரஹ்மத் என்பது சபகத் கலபி, என்னுடைய கோவத்தை முந்திவிட்டது என்பதாக. ஆக அல்லாஹு தாலாவின் கோவத்தை விட அவனுடைய ரஹ்மத் மிக பெரியதாக விசாலமானதாக இருக்கின்றது. சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த ரஹ்மத்துடைய முதல் பத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ரஹ்மத்தை தேடி அவனிடத்தில் அவனுடைய ரஹ்மத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. இது மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சாம ரமலானன் ஈமான வ இஹ்திசாபா, யார் ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வை அஞ்சி ஈமானுடன் யார் நோன்பு நோக்கிறாரோ, குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பி, அவருக்கு முன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்பதாக. ஆக சகோதரர்களே, நாம் ஒரு நாள் இந்த மாதத்திலே இந்த ஒரு மாதம் நோன்பு வைப்பதன் மூலம் நாம் இதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் அவனுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது என்பதை சிந்தித்து பாருங்கள்.
சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், மஞ்சா அபி ஹசனத்தின், யார் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருவாரோ ஃபலஹு அஜ்ரு அஷர் அம்சாலிஹா, அதை விட பன்மடங்காக அல்லாஹு தாலா அவருக்கு கூலி கொடுக்கிறான். அதை விட பன்மடங்காக அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிறான். யார் ஒரு பாவத்தை கொண்டு வருகிறாரோ ஃபஜஸாஹு, அவருடைய கூலி என்ன தெரியுமா? ஃபஜஸாஹு ஷையத்து மிஸ்லஹா, அவர் எந்த அளவு பாவம் செய்தாரோ அதற்கான அளவைத்தான் தருவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இத்துடன் முடிக்கவில்லை, பிறகு கூறுகிறார்கள் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கவும் கூடும் என்பதாக கூறுகிறார்கள். ஆக சகோதரர்களே, நாம் செய்த நன்மைக்கு பன்மடங்காக ஆக்கி கொடுப்பதன் மூலமாகவும் நாம் செய்த தீமைகளுக்கெல்லாம் அல்லாஹு தாலா அதை மன்னிக்கவும் செய்கிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆக இந்த ரமலானுடைய முதல் பத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த முதல் பத்திலே அதிகமாக நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று அந்த ரஹ்மத்தின் மூலம் சுவனம் நுழைவதற்கும், இன்னும் அந்த ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ்வின் இடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதற்கும், இன்னும் அந்த ரஹ்மத்தின் மூலமாக நாம் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுவதற்கும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.